கதையை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிடிவி கணேஷ் சார், அப்புறம் ஐசரி கணேஷ் சார்னு எல்லாமே டீம் பெருசாக ஃபார்ம் ஆச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நான் வந்து ஒரு கதையை ஜப்பானில் இருக்கக்கூடிய சுமோவை வச்சு நான் கதையை யோசிச்சுட்டேன். ஆனால் ஜப்பானில் நிஜமாகவே ஒரு சுமோ ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு நம்ம யோசனை பேசுகிறோம் அமைஞ்சார். இது வந்து இது பெரிய அதிர்ஷ்டம். நிஜமாகவே அங்கே பெரிய வின்னர் இருக்காரு டோக்கியோவில். இவரை வந்து நாங்கள் படத்தை 50% இந்தியா 50% ஜப்பான் வச்சுருக்கோம். வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி சுமோ ரெஸ்டாரண்ட் பற்றி பண்ணது நம்ம தான். இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையும். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராஜீவ் நகர் சார் இந்த படத்துக்கு கேமரா பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய கேமராமேன் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் ஜப்பான் அவர் வேறு மாதிரி காட்டியிருக்காரு. நிவாஸ் பிரசன்னா அவருடைய மியூசிக் வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம். பிரியானந்த், சிவா சார், எங்கள் ப்ரொடியூசர் வந்து அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு 25th ஒரு பெரிய ஜாலியான ஒரு அனுபவத்தை கொடுக்க போது எதாவது தேட்டரில் வந்து பார்க்கணும். என்னுடைய இணைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுமோ ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். ஒரு டைமும் நான் வந்து இந்த படத்தை ஸ்க்ரீனில் மியூசிக் பண்ணும்போது பார்க்கும்போது ஓகே இந்த படம் சீக்கிரமாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபைனலி சம்மர் ஹாலிடேஸில் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆக போகுது. முதல்ல வந்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. என்னோடய க்ரூ கோசிவன் சார், சிவா சார், பிரியா சார், பிரியா மை ஃப்ரெண்ட், உங்களால் தான் எனக்கு இந்த படம் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் வந்து சுமோ திரைப்படத்தில் எங்களுக்காக சில பாடல்கள் பாடணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதுக்கு சிவாவும் வேண்டியில் வந்தால் இதுவும் கோலாகலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய அகில உலக சூப்பர் ஒரு பயங்கரமான என்ட்ரி கடைசியில் வச்சுருக்கோம். பட் இப்போ நம்ம கூப்பிட்டுக்கான காரணம் இந்த டிஸ்கஷன் அப்போ நீங்கள் பல சிச்சுவேஷன் சொல்லி அப்படி அந்த பாடல் கம்போஸ் பண்ணாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை திருப்பி இந்த வேலையில் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்யூ. சண்டே ரொம்ப வெயிட் பண்ணிங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இதனால வெயிட் பண்ண படம் வந்து இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க் கோஸ் டு ஐஸ்வரி கணேஷ் சார். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் ஹோசிமின் ஃபார் கமிங் அப் வித் ஸ்கிரிப்ட் லைக் திஸ். ஆசை தான் வாங்க. ஓகே. அண்ட் குறிஞ்சி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் சப்போர்ட். ஓகே, இப்போ டைட்டில் சாங் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பெட்டி நம்பராக இருக்கும். அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு விநாயகர் சாங். அந்த வெரி குட். ஓகே, இனிமே அந்த விநாயகர் சாங் வந்து இப்போ நீங்கள் கத்துற மாதிரி எல்லா கோயிலையும் ஒழிக்கும். விநாயகர் சதுர்த்தியை மட்டும் இல்லை, எல்லா வீட்லையும் ஒழிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் மை இன்ட்ரோ, பட் ஐ கேம் ஒன்லி ஃபார் நிவாஸ். Thank you so much. Please give a big hand to Nivas. Let's start the music. Thank you. Thank you so much, Ivana. Every time when Nivas Krishna is on the stage, the freshness கூடவே வரும் நான் நம்புறேன். வினாவாக இருக்கட்டும், கொஞ்சம் பேசுகிறதான வாங்க இருக்கட்டும், எப்போது ஆல்பமும் அப்படி சேர்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த வரிசையில் சுமோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒன்னே சான்ஸ் அதுக்கு மீண்டும் நம்ம ஒரு பெரிய கைகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்மளுடைய நிவாஸ் அவர்களுக்காக. ஃபைனலி ஐ நீட் ஒன் டு ஆஸ்க் யூ, மக்கள் எல்லாருமே 25th வந்து தேட்டர்ஸ் அப்போ சும்மா பார்க்க போகிறாங்க. அண்ட் every time நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது கதையோடு சேர்ந்து தான் எப்பவுமே உங்களுக்கு மியூசிக் இருக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி மியூசிக்கல் ஆல்பமாக என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? மியூசிக் ஆல்பமாக இது ஒரு கதையாகவே ஒரு இண்டோ ஜப்பானீஸ் பாதி ஃபிலிம் நம்ம இந்தியாவில் நடக்குது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபிலிம் கம்ப்ளீட்டாக ஜப்பான் நடக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு புதுவிதமான ஒரு இண்டோ ஜப்பானீஸ் உண்டான ஒரு ஃபியூஷன் மியூசிக் ட்ரை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வரலாம். Thank you so much. Very, very excited. And we will tell you all the best and congratulations. Thank you so much. I think அவங்களுடைய humbleness and the way she carries the project எப்பவுமே ஓன் பண்ணக்கூடிய அந்த குணம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, உடனே தண்ணி எடுத்து வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வாட்டியும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய நம்முடைய பிரியா ஆனந்த் அவர்கள் ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ். எப்படி ஒரு ஹை எனர்ஜி கான்செப்ட் அப்புறம் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? Can we give it up to my friend Nivas, please? அவ்வளோதானா? I'm so excited. எனக்கு டீம் சுமோ இல்லை உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you for such a lovely evening. And எங்க படம் சுமோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. We have obviously Agil superstar, my favorite producer Isri sir, and we have
the most amazing sumo ரொம்ப டிஃபரெண்டா இருக்கீங்க அதை பார்க்கும்போது so happy to see you. Thank you. I think I should definitely ask you உங்களுடைய second association with Wales and every time you do a film with Wales அது எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டே இருக்கோம். இந்த முறை அந்த ஸ்பெஷல் லிஸ்ட்ல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்க சொன்னீங்க. ஸோ சுமோ மீனும் வேல்ஸோட எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் இந்த ஃபில்மே வந்து இட்ஸ் லைக் a reunion of friends. சிவாவோட 3வது படம், ஐஸ்வரி சாரோட 2வது படம், நிவாஸோட 2வது படம். So it's almost like friends coming together and working together. பியூட்டிஃபுல் சார் சொல்லி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இந்த படத்துல வந்து பிரியா ஆனந்த் அவர்களா ஹீரோயினா வரணும் அப்படின்னு சொல்லி சிவா சார் சொன்னதா வந்து ஐஸ்வரி சார் ஒரு இன்டர்வியூல சொன்னதை நாங்கள் கவனிச்சிட்டோம். ஆக்சுவலாக அவர் இந்த மாதிரி பேசிக்கவே மாட்டாரு. என் பேர் சொன்னால் ஐயோ நிஜமாவே அவங்கதா, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. இல்லை பட் ஆனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் காம்பினேஷனுக்காக தான் பார்க்கணும். இப்போ மீண்டும் இந்த காம்போ தான் சும்மா பார்க்கப்படும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு எக்ஸைட்டிங். ஸோ என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி இருக்குது இப்போ ஐ திங்க் நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் a comedy film, it's a children's film, emotional, it's just a beautiful journey between a sumo wrestler and Shiva the character. பியூட்டிஃபுல். அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலே அது கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ்க்காக நிறைய பேர் தேட்டர்ஸ் போவாங்க. அப்போ அழகாக நீங்கள் ஆடுறீங்க. இதை பற்றி யாரும் சொல்லவே இல்லை. நிச்சயமா நீங்கள் நம்மள பாருங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சிவா பத்தி சொன்னீங்களான்னு நம்புறேன். ஆமா இல்லையா? சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆமாம் இது எதிர்ச்சியே இல்லையே சார். நான் கூட அதை தவிர்க்கலாம்னு நினைச்சேன். பட் அவங்களே கேட்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் வந்து சரி, யாரோட ஆடு? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ஒரு I have a request. Yes, please. சோஷியோட ஆடு. தோஷம் தாங்கம்மா கூப்பிடலாமா பாப்பா? நானே கேட்கறாங்க. இப்போ வேற வழியே இல்லை. நம்மளுடைய தோஷம் எங்களை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? Yes, can you please have Sumo on stage? Sumo, welcome to Chennai. ஆமா நீங்க வந்துருங்க ப்ளீஸ். ஆமா வந்துருங்க ப்ளீஸ். ஓகே சுமோ அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ட்ராக் ரெடி. நாந்தரி அவன் என்ன சொன்னார் மேம்? நீங்களே கேட்டாங்க. ஹாய் சொன்னாரா? வணக்கம் சொன்னாரா? ஓகே சென்னை மக்கள் வந்திருக்காங்க. சென்னை மக்களுக்கு ஒரு லவ் யூ மட்டும் சொல்ல சொல்லுங்களேன் அவருடைய ஸ்லாங்ல. தமிழ்லேயே சொல்லி கொடுக்கலாமா? எஸ் ப்ளீஸ். ஹாய் சென்னை வணக்கம். ஹாய் my name is Agira Ulaga Super Sumo Hashi. Please remember, okay? Agira Ulaga Super Sumo. யா அண்டர்ஸ்டுட். அவர் சொன்னதை கேட்டாங்க. ட்ராக்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுமோ டான்ஸ் ஆடி அவங்க கூட ரெடியா இருக்காங்க. ரெடி? Can we dance? Yes. Yes, ready. Sumo is ready. We're also ready. We will please have to try. 8வது வயசுலேருந்து அவர் வந்து சூமோ டெஸ்டருக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீஸ் அ சாம்பியன். அவரோட நாட்டில் அவர் ஒரு சாம்பியன். ஸோ லெட்ஸ் கிவ் ஹிம் அ சாம்பியன். வெல்கம் டு இந்தியா. உண்மையாகவே ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் சோ கைண்ட் அண்ட் சோ கல்ச்சர் அண்ட் நம்மளோட கல்ச்சர் அவ்வளோ மதிக்கிறாரு. நம்ம எல்லாருக்காக உங்களுக்காக அவர் தமிழ் வேற கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் ஸோ ஸ்வீட் டு ஹவ் ஒர்க் வித் ஹிம். He's just such a lovely man, so it's nice to work with him. Thank you so much, Priya அவர்களே. Thank you very, very much. We're going to hold Sumo back. But thank you once again. We're really looking forward உங்களை தேட்டர்ஸில் பார்க்கறதுக்காக. Before the leaving, I think உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு லவ் யூ சொல்லிட்டு போனீங்கன்னா பசங்கள்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. Thank you எல்லாருக்கும் வந்திருக்காங்க. Thank you so much. Thank you. இந்த பக்கம் அது பக்கம் மேலே கீழே. எங்க படம் 25th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்க ஃபேமிலியில் எல்லா குட்டீஸை கூட்டிட்டு போய் பாருங்க. ஜாலியாக இருக்கும். Thank you. Thank you so much.
மயான அமைதியா இருக்கு. சும்மா ஐ திங்க் உங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் என்ன மேம்? ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா இவர் பாடுறதுக்கு முன்னாடி சிவானாவும் மேடைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். அந்த காம்பினேஷன் பார்ப்போம். இந்த காம்பினேஷன் இங்க பார்க்கணும் ஆசையா இருக்கு. வணக்கம் மேகி. வணக்கம். இங்க யாரு இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு கூட்டு போறது ஆசையா இருக்கீங்க? யாரா ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு ஏய் மேல நீ கை கடனை பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுக்கு அளவு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ சுமோ இதுக்கு முன்னாடி சுமோ பற்றி எனக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா? தெரியாதுல்ல? அதுதான் இந்த படத்துக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ சுமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம? இதுக்குதானே வெயிட்டிங் நாங்க எல்லாரும். இல்லையா? கொஞ்சம் கூட நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போகிறோம் இப்போ. Hi. காதலும் கசவிலையா காதலும் கசவிலையா மானந்தா லபுலபு துரிக்கோ லபுலபு துரிக்கோ கோரே 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 துரிக்கோ காதலும் கசவிலையா பரபர காதலும் ரொம்ப நன்றி. வணக்கம். எப்படி பாடாது? நீங்க எதிர்பார்த்தீங்க இந்த பாட்டு நான் பாடுவாங்க? சீரியஸா எதிர்பார்க்கலனா. நான் வர இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க அவருக்கு வந்து நிறைய சொல்லிருக்கீங்க. பாடத்துக்கு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இந்த பாட்டு சொல்லிட்டு நான் இல்லை அங்கே ஒருத்தர் உட்காந்து குறிஞ்சி அவர் தான் ஜப்பான் வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. என்னப்பா நல்லா பாடுறா பாருது. வெரி குட் வெரி குட் வெரி குட். பசங்க எல்லாம் கை கொடுக்குறீங்க. காலேஜ் பசங்க சொல்றது தானே? ஓகே. It's a love sad song, love feeling, love bitter song. All the boys are very happy. அங்கே போய் நான் ஒரு சிங்கர் சும்மா எதுவும் சொல்கிறதுக்கே 20 minutes ஆச்சு புரியறதுக்கு. And it's very challenging. Somehow we have a very good team and very good producer. So it came on package to us. So அதெல்லாம் முடிஞ்சது. So இந்த டைம் I should thank Rajiv Menon sir, VTV Ganesh sir and Kuruji sir once again for the support in Japan. இதெல்லாம் தாண்டி ஐஸ்வரி சார் செலக்டாக இருக்காரு பாருங்க. இதுக்காக வந்துட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. நான் சொல்றதுக்கு முன்னாடினா நீங்க ஆசைப்பட்டீங்க. அது நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது. படத்தை பார்க்கும்போது பயங்கர ரெஸ்லிங் தான் இருந்தது. எனக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது ரெஸ்லிங் தான் பார்த்தீங்க. நிறைய ஃபைட் தான் இருந்தது. சிவான் ஒரு அமேசிங்கான ஃபைட் இருந்தது நமக்கு தெரியும். லைஃப்ல ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்களா? சுமோ versus சிவா. எஸ் versus எஸ். நல்லா இருக்கு. அவரு சார் ரெடி. இந்த மாதிரி உள்ள ஃபைட் பண்ணலாமா? நடுல நான் ஓகே ரெடி. சார் நான் ஓகே ஆன் பக்கா. அப்பா ஐ லவ் யூ. நோ ஃபைட்டிங். இண்டோ ஜப்பான் ஒன்லி நோ. ஒரு ஃபைட் பண்ணி ஆடமா? யாரா இந்த தைரியம்னா இவ்வளோ ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஏதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமாண்ணா? ஓகே any kids from Japan? ஃபைட் ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஜாப்பனீஸ் கண்ட்ரி. ஃபைட் பண்ண ரெடியா இருக்கியா? ஓகே நாங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ண போறோம். நீங்க ரெடி கூப்பிடுங்க. இந்த ஹீரோ நல்ல மாதிரியே ஐயோ உண்மையிலே சொன்னேன் சார். என் லைஃப்பில் இந்த டான்ஸை நல்லா இருக்குன்னு சொன்னது யாருமே கையிலே கிடையாது. இவன் மட்டும்தான். இனிமேல் என்னோட எல்லா படத்தையும் இவன் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஓகே இப்போ நான் இவங்க ஒரு கேள்வி கேட்க போகிறேன். தேங்க்யூ. சென்னை சிட்டி வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் இந்த சென்னை சிட்டி? Favorite food? Yeah. India food? Yeah. Biryani. சிக்கன் வாவ். Yeah. Idli. இட்லி. And Kingfisher here. பீட்சா. Yeah. Hey. Kingfisher. இப்போ குழந்தைங்க சொல்லியிருக்கோம். வானா ஆனால் பார்த்தீங்களா? ஏய் ஒன்னே ஒன்று புரியுதா?
இட்லிக்கு கை தட்டல, தோசை கை தட்டல, இட்லி மட்டும் எவ்வளோ Every night, 10 bottle. ஹலோ 10 bottle. எதுவுமே 10 பாட்டில் அவர் சொல்லுறது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பிஸ்கட் வாட்டர் 민나 야사시. எல்லாரும் ரொம்ப கைண்டா இருக்கீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே தூங்க முடியாது யாரையும். அவர் போன இடத்துல ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றாரு. எல்லாரும் அன்பான தேங்க்யூ ஸோ மச். But I should definitely say a big நன்றி to you. ஜப்பான் வந்து சென்னை வந்து எங்களுக்காக இவ்வளோ நல்ல ஒரு படத்தை கொடுத்து இவ்வளோ என்டர்டைன் பண்ணி பயங்கர ஸ்பான்டனியஸாக இருந்த உங்களுடைய சுமக்கு வீட்டில் வந்து ஒரு சின்ன கையில் கொடுக்காம நிறைய லவ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சென்னை மக்கள் ரொம்ப ஃப்ரீயாக சொல்கிறாங்க, நம்மளுடைய லவ் இன்னும் பெருசாக இருக்கலாம் இல்லையா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம மாபெரும் மனிதன் இருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து டாக்டர் ஐஸ்வர்யா கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய வணக்கம், எனக்கு வெரி வார்ம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் எங்களுக்காக கொடுத்ததுக்காக. அண்ட் இப்போ we are all waiting for you. What do you have to say to us? ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியானுக்கும் நடிச்சிருக்காங்க. ஜப்பான்லேருந்து யோசிமோ வந்திருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரொமோஷன். ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு, குறிஞ்சி சார் மேலே வாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி கிடையாது. 50% படம் சென்னையிலையும் 50% படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்கோம். மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, எல்லாமே கலந்த படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவாஸ்கே பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. இங்கேயும் நல்லா பாடினார். தேங்க்யூ நிவாஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். 2 டேஸாக தான் மீட் பண்ணிட்டேன். யூ ஆர் வெரி ஹைலி டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அதே மாதிரி ஹோஸ்ட்மேட் இந்த படத்தினுடைய டைரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹோஸ்ட்மேட். இந்த படத்தில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல். ஆல்மோஸ்ட் வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டர். ஒரு கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வீட்டில் கணேஷ், நிழல்கள் ரவி, யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் பிரியானுக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா, ஆனால் யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ரெகக்னைஸ்டு கிரேட் ஆர்டிஸ்ட் வச்சும் பண்ணுறாங்க. அந்த சேம் புது டேலண்டான டெபியூட்டருக்கும் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கிவ் a big hand to டாக்டர் ஐஸ்வர்யா கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சிவானா, உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். பட் அது பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த மொமெண்ட் வந்து சூப்பர் பேசியிருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டே வந்துருக்கோம். அதில் இப்போ சமீபமாக எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டாக எல்லாருமே காத்திருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ P59 நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்கே கூடியிருப்பாங்க. மீண்டும் மாரி செல்வராஜ் தனுஷ் சார் இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்ருக்காங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி early, பட் எங்களுக்காக ஒரு வாழ்த்துக்கள் அதை பற்றி ஜஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ். தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், ஏஆர் ரஹ்மான் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட்
அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனுமதி பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனுமதி பண்ணுறோம். அப்ப எங்களுக்காக 2 கலர்ஸ் வேர்ஸோடைய பேனர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? இல்லை, இன்னுமே நிறைய இருக்குது சர்ப்ரைஸ். அதுதான் அனுசரணை படம் மட்டும் 2 நாளைக்கு கேட்க என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள் நிறைய அனௌன்ஸ் பண்ணலாம். ஆமா சார், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த மூப்பத்தி வந்து சார் இது வரைக்கும் நாங்கள் படத்துடைய ட்ரெய்லர் லான்ச், இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், இல்லை படத்துடைய ஆடியோ லான்ச் அவங்க லேண்டாக பார்த்துருக்கோம். பட் அது பூஜை அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் மாற்றுறீங்க. இதுதான் ஒரு காலேஜ் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு, அதை பற்றி ஒரு பார்க்குறேன். சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு ஷெடியூல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஷெடியூல் பொள்ளாச்சி போயிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் சார். எஸ் இந்த டைமில் ஜஸ்ட் பிகாஸ் ஐஸ்வர்யா சார் வந்து அவங்க நல்ல மனசு நன்றி சொல்றதுக்காக அந்த பக்கத்தில் வந்து குறிஞ்சி சார் இருக்காரு. குறிஞ்சி சார் ஒரு வார்த்தை அப்போ சுமோ அனுபவம் சுமோ. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜப்பானில் வந்து அபின் இன்டர்நேஷனல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் பண்ணியிருக்கோம். 20 வருஷமாக அங்கே இருக்கோம். இந்த சுபோ படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம். எப்படி உருவாச்சு, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதுல அந்த இடத்துல சிவா சாரு, ராஜகோவன் சாரு, ரோஷினி இவங்கெல்லாம், அப்கோர்ஸ் பிடி கணேஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாம் இவ்வளோ பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் வெளியில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகும் படம், அதாவது பண்ணது ஒரு பெரிய மகா சாதனை. இதில் நிறைய இந்த கிரெடிட்ஸ் கோஸ் டு சிவா சார். ஏன்னா அந்த அவ்வளோ உழைச்சார். அப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் கோஷ்மி சார். இதுக்கு ஒவ்வொரு பல சவால்கள் வந்தது. அந்த சவால் இயற்கையாகவும் சரி, மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதா இருக்கிறதும் சரி, எல்லாமே கடைசி விஷயங்களில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற இந்த வேலை அந்த மாதிரி இருக்கிற ஜாலியாக ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி தான் போவாங்க. ரொம்ப சிறப்பாக ஜாலியாக போகும். ரொம்ப நல்ல மாதிரியாக முடிச்சுது. கடவுள் பிடிக்கிற இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியாக அமையும். சரி, இதுக்கு என்ன ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷன் ஐசர் கணேஷ் சார். அதாவது ஒரு கேள்வி நீங்கள் அவங்களுக்கு, அதாவது நான் அங்கே வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக அந்த சாருக்கு ஒரே ஒரு 2 நிமிஷம் வீடியோ மட்டும்தான் பார்த்து ஓகே சொன்னார். எனக்கு தெரியும். அதன் பிறகு அங்கே என்ன செலவாகுது, ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கறது கிடையாது. நாங்கள் அந்த பில் அனுப்பும்போது கூட எந்த விதத்துலேயே இது எதுக்கு கூட எதுக்கு கொடுத்து அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் கேள்வி எழுப்பவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் இருந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு எங்கள் டீம் சொல்லிக்கிறோம். நாங்கள் அஜய் மேனேஜர் நிறைய பேர் இருந்தாங்க. டோக்கியோ கமிஷனத்துடைய ஹரிங்கிறவர், அதுக்கு மேலே ஆரோக்கியராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆரோக்கியராஜ் சார். அவர் தான் வந்து எங்கள் யாருமே வந்து சமைச்சு நிறைய பேர் இன்னொரு மகிழ்ச்சியான ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஓடி இருக்கு. இப்போ அகில உலக சூப்பர் ஸ்டார் படமும் ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 2 monthsல ஜப்பானில் சூமா படம் பார்க்கலாம். சார் இன்ட்ரெஸ்டிங் அப்படி இது உண்மையானவே இல்லை, நான் கூட மைக் எடுத்து பயங்கரமாக சொல்ல போகிறேன். பிரச்சனை நம்மள நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். குறிஞ்சி சார் அண்ட் உங்களுடைய என்ஜாய் ஜி என்னதான் கண்டிப்பாக இது நடந்திருக்காரு. எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். என்ஜாய் காசன் குரூப் வேலைக்கு கூப்பிட்டு முன்னாடி சிவானா ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சும்மா பார்க்கறதுக்காக 25 பேருக்கு செட் பண்ண போது. தேங்க்யூ. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். நம்ம உண்மையாக அந்த வேலையை செஞ்சுன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்னா. ஸோ இந்த சுமோ கரெக்டாக April 25 இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ எல்லாம் வந்து தனியாக சூப்ஸாக அவங்க சொன்ன மாதிரி அதுக்கடுத்தது வந்து டபுள் மீனிங் எனக்கு எதுவுமே கிடையாது. It's everybody's favorite film. So please watch the movie on 25th April in theaters with your family.
அண்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யாரெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் த ஹாப்பியஸ்ட் மோமெண்ட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வந்து இந்தியா ஜப்பான்ங்கிற காம்பினேஷனில் இதுதான் ஃபஸ்ட்டு படம். அதில் ஸ்பெஷலி சுமோங்கிற கேரக்டர் உண்டு. ஸோ ஆல்ரெடி ஜப்பானில் பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவரும் ஃபேமஸ் ஆகிட்டார். தஷிரோ அப்படிங்கிறவர் அவர் பேர். அவர் ஆல்ரெடி நிறைய ஃபேமஸ் ஆகி நிறைய டிவி இன்டர்வியூஸ் இந்த படத்தில் நடிச்சதுனால நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் ஐசரி சார் இந்த மூவி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதே நான் சொல்ல அப்படியே நம்மளுடைய காஸ்ட் த்ரூ